இப்படி சைடில் இருந்து பிள்ளைகள் அப்படியே எடுத்து எடுப்போம். ஓய்வு கடவுள் வாழ்த்து. தேவிவான் பெருவாருள் பரவே பெருவாருள் பரவே அருள் பொறிந்திடுவாயே. தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுள் நிறமடத்தை கிளிரொழுகும் நீராறும் திகழ் பரத கண்டமிரே எக்கணமும் மதி சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை சிறப்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே.
full salute, honor. தாயே மணி கொடி தாயே அதை தாழ்ந்து பணித்து புகழ்கிறவாயே தாயே மணி கொடி தாயே ஓடி எழுந்தோ கப்பா அதன் உச்சியிலே வந்தே மாதே நாடி எழுதி கருத்தைய மட்டோடி வீசி பரப்பதை பாரு தாயே மணி கொடி பாரு கம்பத்திற்கு நின்ற தாயே என்றும் காணல் வீர பிடித்து கூட்டம் நம்பக்கூடிய ஒரு வீரன் தங்கள் நல்லுயிர் இன்றும் கொடியினை காக்க தாயே மணி கொடி பாரு பிள்ளைகள் பேசாம நில்லு. அணிவகுப்பு மரியாதை ஆரம்பமாகிறது. நமது பள்ளியின் பல்வேறு படைகளை சார்ந்த மாணவர்கள் புடைசூழ அணிவகுப்பு மரியாதை ஆரம்பமாகிறது. ரெடி பிடி சார். Also, attention, family, attention, அதனைத் தொடர்ந்து ஸ்கவுட் மாணவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஸ்கவுட் மாணவர்களை பின்தொடர்ந்து இளம் குழுவை சங்கத்தை சார்ந்த மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்படுகிறது. பெண்குழுவை சங்கத்தை சார்ந்த மாணவர்களை தொடர்ந்து தேசிய பசுமை படையை சார்ந்த மாணவர்கள் பசுமைப்படை சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக தீ தடுப்பு பாதுகாப்பு குழுவை சேர்ந்த மாணவர்கள், அதனைத் தொடர்ந்து பள்ளி பாதுகாப்பு படையை சேர்ந்த மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதை செய்த படையை சார்ந்த மாணவர்களுக்கும் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Group Hall.
இந்தியாவின் தாய்நாடு. இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் தாய்த்திரை நாட்டை நான் புலமாக நினைத்துகிறேன். பல பேருடன் என்ற அதன் மரபினை திரும்புதல் அடைகிறேன். அன்புடைய இந்த அன்னை, அறிவியல் தந்தை, ஆசிரியர் பெருந்தவை, மன்ற முதியோர் ஆகிய அனைவரையும் நினைந்து நடத்துவேன். என் நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் என் வந்து நின்று முடியுது. என் நாட்டுவர் வாழ்வு நலம் வளமே போன்றவர்கள் என்பன உடம்பு கோரிக்கிறேன். நலமாக உறுதி கொள்கிறேன். ஓய்வு. மாணவர்கள் அப்படியே உட்காரலாம். கேமரா உங்களுக்கு உலகம் யாவை சாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கலி. விழாவினுடைய முதல் நிகழ்ச்சியாக வரவேற்புரை வழங்க வருமாறு நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு ஜே சகாய ஜோசப் ததேயுராஜ் எம்எஸ்சி பிஎட் அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நமது பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு வருகின்றிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் அன்போடு வரவேற்கிறேன். குறிப்பாக இன்றைய விழாவினை தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கும் திருத்தங்கள் இந்து நாடார் உறவின் முறையின் நிர்வாகக்குழு உறுப்பினர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களை நமது பள்ளி இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்னாரை வரவேற்கக்கூடிய விதமாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடையினை இந்து நாடா உறவின் முறை நிர்வாகக்குழு உறுப்பினர் அண்ணாச்சி ராஜா பாபு அவர்களை பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாணவர்கள் நல்ல கைகளை கேட்டு உற்சாகப்படுத்தலாம். சிறப்பு செய்த நிர்வாகக்குழு உறுப்பினருக்கு நன்றி. இன்றைய விழாவினை உடனிருந்து நடத்தி தர வந்திருக்கும் துணைத் தலைவர் அண்ணாச்சி செல்லக்கணி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அவர்களோடு இணைந்து வந்திருக்கும் திருப்பங்கள் இந்து நாடா உறவின் முறை நிர்வாகக்குழு உறுப்பினர் அண்ணாச்சி ராஜாபாபு அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நமது பள்ளியின் தாளாளர் திரு ரமேஷ் அவர்களையும் அன்போடு இந்த நேரத்திலே இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த சுதந்திர திருநாள் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா நலன்களிலும் சுதந்திர
இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்க வருமாறு திருத்தங்கள் இந்துநாடார் உறவின்முறை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயா திரு பாஸ்கரன் அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். திருத்தங்கள் இந்து நாடார் உரைமுறைக்கு பாத்தியமான நமது கலைமகள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று 80வது வருட சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு உண்மையிலே நான் பெருமை கொள்கிறேன். அதைவிட இன்று நம்முடைய பள்ளியில் தேசிய கொடி ஏற்றி சிறப்பு வைத்ததற்கு மிகுந்த பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் நமது சுதந்திர தினத்துக்கு நமது தலைவர்கள் பல தலைவர்கள் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகம், வாழ்க்கை தியாகம், உயிர் தியாகம், இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நம்முடைய இந்த 80 வருட சுதந்திர தினத்துல நம்ம இந்தியா பல துறையில முன்னேறி வந்திருக்கு. தொழில்துறை, விண்வெளித்துறை, அறிவியல் துறை, இது மாதிரி நிறைய துறையில முன்னேறி வந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்வி அறிவு. ஒவ்வொரு ஊர்ல இருந்து நம்ம பள்ளிக்கூடம், மாணவர் செல்வங்களோட கல்வி அறிவு தரம் உயர்ந்தனாலதான் நம்மளுடைய நாடு இந்த நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாளைய நமது இந்திய நாடு உங்க கையில தான் இருக்கு எதிர்காலம். அதனால உங்களுடைய படிப்பறிவு கல்வி அறிவு தரத்தை மேலும் அதிகப்படுத்திக்கோங்க. உங்க தரம் எந்த அளவுக்கு நீங்க கல்வி தரத்தை கூட்டுறீங்களோ அதே மாதிரி உங்க வாழ்க்கை தரம் கூடும். உங்க வாழ்க்கை தரம் கூட கூட நம்மளுடைய நாட்டோட மதிப்பு அதிகமாகும். அதனால நம்ம நாடு நல்லா இருந்தா அனைவரும் ஒற்றுமையாகவும் வலிமையுடனும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்று மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி நமது 80வது சுதந்திர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு திருத்தங்கள் இந்துநாடார் உறவின்முறை நிர்வாக குழு துணைத் தலைவர் ஐயா திரு செல்லக்கனி அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். காலை வணக்கம். திருத்தங்கள் உறவின்முறை பாதிக்கப்பட்ட மேல்நிலைப்பள்ளி சிறப்பாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அத்தனை நல்ல உணவுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். வாழ்த்துறை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு நமது பள்ளியினுடைய தாளாளர் ஐயா திரு கே ரமேஷ் டிபிடி அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். திருத்தங்கள் இந்துநாடார் உறவின்முறைக்கு பாத்தியமான தலைமகள் மேல்நிலைப் பள்ளியில் நமது 80வது சுதந்திர விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இதில் கலந்து கொண்டிருக்கும் நமது நிர்வாக குழு உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள், ராஜாபாபு அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் அவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், நம்ம தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பசங்க எல்லாரும் கண்டிப்பா வரும் சொல்லியிருந்தாங்களா? எல்லாரும் வந்திருக்குமா? ஏன் வரல? இப்ப இதே சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சின்னு அரசாங்கத்துல சொல்றாங்க, கண்டிப்பா கலந்துக்கிறதுனா அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? கலந்துக்கிற வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுதுல்ல? இப்ப இதுதானே ஒரு சுதந்திரம். நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்க முடியுது. வரலைன்னா என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு அப்பாவை கொண்டு வந்து சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது கேள்வி வைப்பாங்க, பதில் சொல்லிக்கலாம். இதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இப்பவே உங்களுக்கு ஒரு சுதந்திரம் தான். இதுக்கு முன்னாடி அவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அங்க போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சுதந்திரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை காப்பாற்றினா போதும். அந்த சுதந்திரத்தை நல்லபடியா காப்பாற்றி வச்சுக்கிட்டா போதும். நம்ம எப்படி காப்பாற்றலாம்? கிடைச்சிருக்க சுதந்திரத்தை நம்ம எப்படி காப்பாற்றலாம் சொல்லுங்க. முதல்ல இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும். அது வீடா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், பொது இடமா இருக்கட்டும், இதுவா இருந்தாலும் வீடை சுத்தமா வச்சுக்கோங்க. பொது இடத்த அசுத்தப்படுத்தக்கூடாது, குப்பையில போடக்கூடாது. அது இருந்தாலே சுகாதாரமா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு எதையும் செய்யறதுக்கு. எதையும் செய்யறதுக்குன்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும். கெட்ட விஷயங்களுக்கு பொருள் போகக்கூடாது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்கூல்ல மாறி மாறி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது. பொதுவா பெரும்பாலும் போதை பொருள் விழிப்புணர்வு தான் நடக்குது. இதுக்கு அடிக்கடி நடத்துறாங்க.
ஏற்காடு பண்றாங்க. இப்போ போதைப் பொருள் பழக்கம் அதிகமாகிடுச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, நம்ம யாரும் பயன்படுத்த போறது கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலர் தவறான பழக்கத்தின் காரணமா உபயோகப்படுத்துறாங்க. அது சிகரெட்டா இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம், போதைப் பொருள் எதுவாக இருக்கலாம். நம்ம வந்து தொடர்புக்கூடாது. யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா உடனே வீட்லயோ பெரியவங்களையோ இல்ல ஸ்கூல்லையோ கண்டிப்பா நம்ம தகவல் தெரிவிக்கணும். போதைப் பொருள் பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய தப்பு, அதை விட அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மறைச்சு வைக்கிறதும் தப்பு தான், அதுக்கு துணை போவதும் தப்பு தான். அதனால அதை கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கோங்க. நமக்கு சுதந்திரப்பட்டுக்கான நல்ல உபயோகப்படுத்துங்க. நல்லபடியா படிச்சு நம்ம வீட்டை முன்னேற்றணும். நம்ம வீட்டை முன்னேற்றினா எல்லாரும் வீட்டை பார்த்துக்கிட்டா நாடு நல்லபடியா முன்னேறும். சரியா? இதுவே எல்லாருக்கும் மறுபடியும் சுதந்திரம். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய நமது பள்ளி தாளாளர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இவ்விழாவினுடைய சிறப்புரை வழங்க வருமாறு நமது பள்ளியினுடைய வணிகவியல் பொருளியல் ஆசிரியர் திரு சா விக்னேஷ் MA BEd அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். ஒரு விடுபட்டு போச்சு, மார்ச் பாஸ் பண்ணிருக்கீங்க. அது ஒரே சொல்லுங்க, எனக்கு மறந்துட்டேன். ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. பயங்கர ஒரு பலத்தை கைதல் கொடுங்க எல்லாருக்கும். பண்ணவங்க எல்லாருக்கும் சிறப்பா பண்ணாங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் ரொம்ப பிளானிங் பண்ணியிருந்தாங்க. ஆசிரியர்கள் அவங்களும் ரொம்ப பிளான் பண்ண ஹெல்ப் பண்ண ஆசிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப நல்லா அழகா இருந்தது. புரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செட்டப் சார் செட்டப் பண்ணி நல்லா இருந்துச்சு. வர்றதுக்கு பாதைகள் வச்சு சிக்கன் போன் வச்சிருந்து நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. ரொம்ப நன்றி தம்பி. வாழ்த்துக்கள். திருத்தாங்கல் இந்து நாடார் உறவு முறைக்கு பாத்தியப்பட்ட கலைமகள் மேல்நிலைப் பள்ளி நம் பள்ளியின் தாளாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், என் அன்பான மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நாட்டினுடைய சுதந்திர தின விழா, 80வது சுதந்திர தின விழா அப்படிங்கிறது. மாணவர்கள் எல்லாருமே சுதந்திரமா இருக்கோமா? கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சீங்கன்னா சந்தோஷம். இந்த இடத்துல நான் கேள்வியும் கேட்பேன். கவனிச்சா நம்மளுக்கு எதுக்கும் என்ன சொல்லலாம், ஒரு நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னென்ன உரிமைகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த வயசு அப்படிங்கிறது நம்மளுடைய பொறுப்புகள், நம்மளுடைய கடமைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாமலே நம்மளுடைய பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கூட்டம், இந்த திருநாள்ல உங்களுக்கு ஒரு பார்க்கலாம். வானம் நீளமாக இருக்கலாம், கடல் ஆழமாக இருக்கலாம், ஆனால் இந்திய கொடியின் 3 வண்ணங்களும் எங்கள் இதயத்தில் பிறந்திருக்கும் தேசத்தின் அடையாளம். நம்முடைய இதயத்துல எந்த அளவுக்கு அதாவது உன்னுடைய வானவில் பாத்தீங்க அப்படின்னா பல வண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம நினைச்சிருப்போம், பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். ஆனால் நம்ம சட்டப்பையில குடிக்கக்கூடிய அந்த 3 வண்ண கொடி அப்படிங்கிறது அது ஒவ்வொரு நிறமும் எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா உள்ளது அப்படிங்கிறது யாருமே எதுவும் நினைச்சு பார்த்தது கிடையாது. பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தேசத்தின் அடையாளம் காவிய நிறம், தியாகத்தின் நெருப்பு, வெள்ளை நிறம் அமைதியின் வெளிச்சம், பச்சை நிறம் வளமான இந்தியாவின் நம்பிக்கை, நடுவில் உள்ள அசோக சக்கரம் நாடு வெற்றிவிட கூடாது, முன்னேறி இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லும் இயக்கத்தின் சின்னம். ஒரு காலத்தில் அந்நியரின் காலத்தில் அடிமைப்பட்ட மண் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது. ஒரு காலத்தில் சுதந்திரத்திற்காக குரல்கள் பல ஒடுக்கப்பட்டன. இன்று ஒவ்வொரு குழந்தையின் குரலும் சுதந்திரமாக ஒலிக்கிறது. அந்த சுதந்திர காற்றில்
தியாகிகளின் மூச்சு கலந்திருக்கின்றது, அந்த மண்ணில் வீரர்களின் தியாகம் கலந்திருக்கிறது. அந்த கொடியில் ஒவ்வொரு அசைவிலும் இந்தியாவின் பெருமையும் ஒலிக்கிறது அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். அதையில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு நம்முடைய தேச தலைவர்கள் நம்முடைய சுதந்திர தினத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சிந்தனை சார்ந்த கருத்துக்கள் அப்படின்னா யார் ஒவ்வொரு குடிமகனும் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுல சில கருத்துக்கள் உங்ககிட்ட பயந்துக்கிறத ஆசைப்படுறேன். இல்ல நம்ம நாட்டுல தேச தலைவர்கள் என்ன, நம்முடைய மகாத்மா காந்தி, நேதாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், ஜவஹர்லால் நேரு, வேலு நாச்சியார், பாபுசி, கட்டபொம்மன், இந்த மாதிரி எண்ணற்ற வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உயிர் தியாகம் பண்ணி நம்மளுடைய நாட்டு விடுதலைக்காக எவ்வளவோ பாடுபட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல அவருடைய கருத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் உலகில் காண விரும்பும் மாற்றமாகவே நீங்களே இருங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. உனக்கு உண்டான மாற்றம் நீங்களாவதான் இருக்கணும், உனக்கு உண்டான தேர்வு நீங்களாவே தேர்ந்தெடுக்கணும், அடுத்தவனுடைய சார்ந்தேதும் அமையக்கூடாது. ஒரு நாட்டின் வாழ்க்கையில் சுதந்திரம் என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டான புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு தான். ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு தொடக்கம் அப்படிங்கிறது வேணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதாவது வேணும் இல்லையா? எல்லா மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வேணும். யாராவது வந்து நம்ம கைட் பண்ணி விட மாட்டாங்களா, கை தூக்கி விட மாட்டாங்களா அப்படிங்கிறது என்னதான் நிறைய மாணவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கிறது அவனுக்கே தெரியாது. ஏன் படிக்கிறோம், எதுக்காக என்ன வேலை செய்யறோம், எதுக்காக இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்நிய ஆட்சிக்கு அடிபணிய மறுத்து தன் ஆட்சி மற்றும் சுதந்திர உணவின் அடையாளமாக விளங்கியவர்கள் தான் நம் தலைவர்கள். அதே இதுல சுதந்திரம் மனிதனின் பிறப்புரிமை, அதை பொறுப்புடன் பயன்படுத்துவது அவனது கடமை, ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அச்சமின்றி சிந்திப்பதும் உண்மையை பேசுவதும் நியாயமாக வாழ்வதும் உண்மையான சுதந்திரத்துடைய அடையாளம். சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. தெளிவா படிச்சுக்கிட்டு, சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. சரியான கட்டுப்பாடுகளுடன் நம்முடைய அறிவுகளை எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுதான் உண்மையான கட்டுப்பாடு. பிறரின் கருத்தை மதித்தபடி தன் கருத்தை வெளிப்படுத்துவது நாகரிகமான ஒரு சுதந்திரம். சுதந்திரம் மனிதனின் குரலை மட்டுமல்ல, அவனது கனவுகளையும் வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்படியே சொல்லிட்டே போலாம். இது சொன்னா அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை என்னையும் கண்டிப்பா போர் அடிக்கும். நிறைய தேச தலைவர்கள், அவங்க சிந்திய ரத்தங்கள், அவங்க பாடுபட்ட தியாகங்களை பத்தி பேசணும் அப்படின்னா எல்லாமே மாணவர்களுக்கு அவருடைய பாட புத்தகத்துல எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். மாணவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்ன, இப்ப எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கையில தான் மாணவர்களுடைய எதிர்காலம்ங்கிறது முழுமையாவே இருக்குங்கிறது சொல்லலாம். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய கை இப்ப என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் போன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா போன்லயே தான் இருக்கும். இது ஒரு சுதந்திரமா? புத்தகம் திறந்தவுடன் தூக்கம் வருகிறது, மொபைல் திறந்த உடனே தூக்கம் ஓடுகிறது. இதுதான் நவீன கல்வியின் மர்மம். புத்தகம் அப்படிங்கிறது லைட்டா ரீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா எங்க இல்லாத தூக்கம் அப்படிங்கிறது தானா வந்துடும். ஆனா ஒரு செல்போன்ல ஏதாவது வெப்சைட்ல இல்ல ஏதாவது ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறதுல பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் நம்ம பசங்க இருப்பாங்க. அதே நேரம் ஆசிரியர் கேட்கும் கேள்விக்கு பதில் தெரியாது. ஆசிரியர் கேட்கும் கேள்விக்கு பதில் தெரியாது. ஆனால் ஒரு நண்பனுடைய இன்ஸ்டா பாஸ்வேர்டு மட்டும் எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். பாட புத்தகத்தில் இருக்கிற கேள்வி பதில் தெரியாது. ஆனா மற்ற நண்பர்களுடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். தேர்வுக்கு முன் நான் எல்லாம் படித்து விட்டேன் என்று சொல்வோம். தேர்வறையில் கேள்வித்தாளை பார்த்ததும் இது எந்த பாடம் என்று யோசிப்போம். அடுத்த ஒரு விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பையங்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு விஷயம். நம்மளுடைய மொபைல் போன்ல சாதாரணமா 1%
ரெட் லைன்ல அப்படியே ரெட் கார்டு காட்டுச்சு அப்படின்னா எப்படா சார்ஜர் கிடைக்காதா, ஒரு போர்டு யாராவது சார்ஜ் பண்ணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சார்ஜ் போர்டு தான் நினைப்பான். அதே நேரம் தங்களுடைய மோட்டிவேஷனல் பேட்டரி, உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான செயல்பாடுகளுக்கு யாராவது ஒரு உரைகள் அறிவுரைகள் அப்படிங்கிற ஏதாவது சொல்லி வந்தாங்க அப்படின்னா உடனே ஒரு கவலை, அதாவது கவலை அப்படிங்கிறத விட எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அந்த தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத எதுக்காக யோசிக்கணும், இன்னும் லைஃப் இருக்கு, இந்த வயசுல நம்ம என்ன அவ்வளவு பொறுப்புகளை சுமக்கணுமா அப்படிங்கிறது நம்மளுடைய மாணவர்கள் சரியா இன்னும் சிந்திக்காம இருக்கீங்க. மாணவர்கள் டைம் இல்லை என்பார்கள், ஆனால் தினமும் 3 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு மட்டும் நேரம் இருக்கும். நேரம் இல்லை அல்ல, எந்த ஒரு செயலுக்கும் முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கிறதே இல்லை. அதுதான் முக்கியம். வாழ்க்கையில் சக்சஸ் வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுறோம். எந்த இடத்துல போனாலும் எல்லா வேலை செஞ்சாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு நபராக இருக்கட்டும் வெற்றி அப்படிங்கிறது தான் முக்கியம். எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனா நம்ம தெரிஞ்சும் தெரியாம ஒரு விஷயத்துல வெற்றி அடைய செய்யறோம். யார காலையில எந்திக்கவே மாட்டோம், அலாரம் வைப்போம். அந்த ஸ்னோஸ் அலாரம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா அமைக்கி இப்ப 5 நிமிஷம் அப்படிங்கிறது அப்படியே இணையிறோம். நம்மளுடைய சோம்பேறித்தனத மூலமாக அந்த அலாரத்தை தான் நம்ம இணையிறோம், வெற்றி அடைய செய்யறோம். அப்ப மாணவருடைய வெற்றி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கா? எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த மாணவர்களை மொபைலை கீழே வைக்க சொன்னால் நமக்கு சுதந்திரம் போய்விட்டது போல் இருக்கும். ஆனால் புத்தகத்தை திறக்க சொன்னால் மட்டும் ஏன் சிறை தண்டனை போல் தோன்றுகிறது? சிந்தியுங்கள் மாணவர்களே, நான் யார், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நான் சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறேன், இந்த கேள்விகளுக்கு பதிலை கூகுள் செல்லாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் இன்னைக்கு தேதிக்கு எப்படா விடுவாங்க, எப்ப பேசி முடிப்பாங்க, எப்ப ஒரு மிட்டாயை வாங்கிட்டு போகலாம், அதனுடைய மெய் மதத்தை இங்க உட்கார்ந்துருக்காங்க. அதே இது பள்ளி நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களை பொறுத்தவரை ஹோம்ஒர்க்கு அந்த 45 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் மறக்காங்க, அந்த செயல் அப்படியே விட்டு வேற ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டு ஏதாவது ஞாபகப்படுத்தினா அப்படின்னா இவனுக்கு எங்க இல்லாத கோபம் தன்னால வந்துடும். ஏதா அவனுக்கு வேற வேலையே இல்லையா, அவர் ஹோம்ஒர்க் பத்தி ஏதாவது கேட்டாரா அப்படின்னு சொல்லி அப்படியே திருப்பிட்டு போயிட்டே இருப்பான் நம்ம பையன். அந்த பதட்டம் இல்ல அவங்களுடைய கடமை அப்படிங்கிறது செய்ய தவறுது. இது ஒரு ஆரம்பம். அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நம்ம பையன் மெயினா செய்யக்கூடிய இன்றைய காலகட்டங்கள்ல லீவு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அந்த கூகுள்ல சர்ச் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் கேன்சல் பண்றது எவ்வாறு, இல்ல இன்றைய பொருளை எவ்வாறு கழிக்கலாம், இப்ப இது எல்லாமே ட்ரெண்டா நம்ம பையன் வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சான். நெட்லயே சர்ச் பண்றான். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான புதிய வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து போய் சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா பிள்ளைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு போதும் ஒரு நொடியா பேசல இன்னைக்கு செய்திக்கு இந்த பொருளை கிடைச்சாச்சு, அதாவது கடந்து வந்தாச்சு அப்படிங்கறத மட்டும் தான் நீங்க நினைக்கிறீங்களே தவிர வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கல. ஒவ்வொரு இந்திய குடிமகனா இருந்து நம்ம நாட்டுக்கு திருநாட்டிற்கு செய்யக்கூடிய கடமைகளை ஒவ்வொரு குடிமகனும் செய்யல அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரம் நமக்கு ஒரு உரிமையை தந்திருக்கிறது, கல்வி நமக்கு ஒரு அறிவை தந்திருக்கிறது, அறிவு நமக்கு ஒரு சிந்தனையை தந்திருக்கிறது, சிந்தனை நமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறது. அந்த பொறுப்பு என்ன? நம்மை வளர்ப்பது, சமூகத்தை உயர்த்துவது, நாட்டை முன்னேற்றுவது. எனவே சுதந்திரமாக சிந்திப்போம், பொறுப்புடன் செயல்படுவோம், உண்மையாக பேசுவோம், நேர்மையாக வாழ்வோம் என்று கூறி கடைசியாக ஒரு கவிதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். மூவண்ண கொடி உயர பறக்க, மண்ணின் பெருமை உலகம் அறிய, தியாகிகள் சிந்திய செந்நீர் துளிகள் சுதந்திர மலராய் என்று மலர்கின்றன. இந்திய மண்ணின் ஒவ்வொரு துகளும் வீரத்தின் வரலாறு பேசுகின்றது. நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு இதயமும் நாளைய இந்தியாவை உருவாக்குகிறது. பேச வாய்ப்பளித்தமைக்கு
நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய நமது பள்ளியினுடைய பொருளியல் ஆசிரியர் திரு சா விக்னேஷ் MA BEd அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்புரை வழங்க வருமாறு 9ஆம் வகுப்பு B பிரிவை சார்ந்த மாணவன் சி ஹேமச்சந்திரு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராசி பெற்றெடுத்த மாமணியே சுதந்திரம் மாநிலர் வாழ்க்கையை உயர்த்தும் கலங்கரை விளக்கம் கல்வி. அவையோர்களுக்கும் மேடைகளில் இருக்கும் சான்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்று நான் பெற்ற சுதந்திரம் பெற்ற கல்வி என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுதந்திரம் நமக்கு சிறப்புரிமையும் கல்வி நமக்கு வாழும். பல தியாகிகளின் உயிர் தியாகத்தாலும் போராட்டத்தாலும் நமக்கு கிடைத்த மிக பெரிய பரிசுதான் சுதந்திரம். நாட்டின் எல்லைகளை காக்கவும் அடிமை தனத்தை அறுக்கவும் நம் முன்னோர்கள் நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். ஆனால் அந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்தவும் அதன் உண்மை மதிப்பை அறிந்து கொள்வதற்கும் நமக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுவது கல்வி. சுதந்திரம் நமக்கு அறிவு செய்வதற்கான உரிமையை தந்தது. கல்வி அந்த சிந்தனையை நல்வழிப்படுத்துவதற்கான அறிவை தருகிறது. கல்வி இல்லாத சுதந்திரம் வழிகாட்டி இல்லாத பயணத்தை போன்றது. கல்வி இல்லாத சமூகம் சிறகு இல்லாத பறவை போன்றது. ஒரு நாடு பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் உயர்ந்து நிற்க வேண்டும். ஆனால் அந்நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுமே தரமான கல்வியை பெற்றிருக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியது போலவே கல்வியே ஒரு மனிதனை தற்சார்புடையவனாக மாற்றும் பேராற்றல். வறுமை ஏற்ற தரவு போன்ற விலங்குகளை உடை தெரிய வேண்டும். நாம் பெற்ற சுதந்திரத்தின் மூலம் நாட்டில் செல்ல வேண்டும். கல்வி என்பது புத்தகத்தில் இருக்கும் எழுத்துக்களை மட்டும் படித்துக் கொள்வதற்கான அறிவையும் பெறுவது. கற்றது கை மண் அளவு உலகளவு என்று நம் முன்னோர்கள் கூறினர். நாம் எவ்வளவு கற்றிருந்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது என்பதை இந்த பழமொழி நமக்கு உணர்த்துகிறது. ஒருவன் தன் காலில் நிற்கவும் நாட்டின் சட்டங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கும் கல்வி மிகவும் அவசியமானது. பல தியாகிகள் இரத்தத்தால் பெறப்பட்ட சுதந்திரத்தை நாம் பெற்ற கல்வி அறிவால் பாதுகாக்க வேண்டும். நாம் எவ்வளவு கற்றிருந்தாலும் நாம் பெற்ற சுதந்திரத்தை நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். கல்வியே சுதந்திரத்தை பாதுகாக்கும் ஆயுதம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்புரை வழங்கிய பள்ளி மாணவன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கலை நிகழ்ச்சிகள். முதலாவதாக நாட்டுப்புற பாட வருகிறார்கள் 11ஆம் வகுப்பு B பிரிவை சார்ந்த மாணவர்கள் சி கருப்பசாமி, மு சக்தி கணேஷ், ரா முகேஷ் கண்ணன். இன்னும் வரலையா? சரி, பார்த்து வண்டி அடுத்ததாக நாட்டுப்புற பாடல். பாடலை பாட வரக்கூடிய மாணவர்கள் சிவகாசி காளீஸ்வரி கல்லூரியில் மாவட்ட அளவில் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு
முதல் பரிசை பெற்று வந்த மாணவர்கள் ரொக்கப் பரிசு ரூபாய் 1000 ரூபாய். ஒரு ஆசி பக்கம் சொல்லு. ஆசி மாநகராட்சியில சொம்புகளுக்காக தங்கம் கலைமைகள் மேல்நிலை பள்ளி வளாகம் இதற்கு பெருமை சேர்ப்பதோ தங்கம். சுதந்திர தின விழாவுக்கும் அறியப்பட்டிருக்கும் அனைவருக்கும் எங்கள் தானே தன்னே தானே தானே தன்னானே தானே தன்னே தானே தானே தன்னானே தானே தன தந்தான தானே 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 தந்தானே தானே தன தந்தான தானே 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 தந்தானே தமிழன் என்றோரிடமுண்டு தனியே ஒரு குணமுண்டு தமிழன் என்றோரிடமுண்டு தனியே ஒரு குணமுண்டு யாரும் ஊரே யாவரும் கேளு என்று சொன்னவன் தமிழனடா யாரும் ஊரே யாவரும் கேளு என்று சொன்னவன் தமிழனடா தானே தன்னே தானே தானே தன்னானே தானே தன்னே தானே தானே தன்னானே தானே தன தந்தான தானே 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 தந்தானே தானே தன தந்தான தானே 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 தந்தானே காக்கையும் குருவியும் எங்க ஜாதி கடலும் மலையும் எங்க கூட்டம் காக்கையும் குருவியும் எங்க ஜாதி கடலும் மலையும் எங்க கூட்டம் வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழ நாடுதாங்க இது வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழ நாடுதாங்க ஏறு கட்டவும் பாட்டு உண்டு தாயரைக்கவும் பாட்டு உண்டு ஏறு கட்டவும் பாட்டு உண்டு தாயரைக்கவும் பாட்டு உண்டு நாட்டு நடவும் பாட்டு உண்டு பாட்டில் நல்ல பொருளும் உண்டு நாட்டு நடவும் பாட்டு உண்டு பாட்டில் நல்ல பொருளும் உண்டு மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியா உலகின் உயர்தனிச்சம் மொழியா மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியா உலகின் உயர்தனிச்சம் மொழியா சங்க இலக்கியம் கொண்டவளாம் என்றும் இளமையானவளாம் சங்க இலக்கியம் கொண்டவளாம் என்றும் இளமையானவளாம் தானே தன்னே தானே தானே தன்னானே தானே தன்னே தானே தானே தன்னானே தானே தந்தான தானே 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 தந்தானே தானே தன தந்தான தானே 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 தந்தானே மொழிகளின் பெயரை தன் பெயராக வைப்பது எங்கள் தமிழினமே மொழிகளின் பெயரை தன் பெயராக வைப்பது எங்கள் தமிழினமே வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு இருப்பது எங்கள் மொழிக்கு வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு இருப்பது எங்கள் மொழிக்கு கடல்களை கடந்து கடார வரைக்கும் ஆண்டது எங்கள் தமிழினமே கடல்களை கடந்து கடார வரைக்கும் ஆண்டது எங்கள் தமிழினமே உள்ளை கொடிக்கு பேரை கொடுத்த இனமும் எங்கள் தமிழினமே
முல்லை கொடிக்கு தேரையை கொடுத்த இனமும் எங்கள் தமிழினமே. தமிழனோட கிள்ளி விளையாட்டு கிரிக்கெட்டாக மாறிடுச்சு. தமிழனோட கிள்ளி விளையாட்டு கிரிக்கெட்டாக மாறிடுச்சு. எங்களோட சலுகாட்டம் கபடியாக மாறிடுச்சு. எங்களோட சடுகுடுகாட்டம் கபடியாக மாறிடுச்சு. தானானே தந்தனானே தானே தானே தந்தானே தானானே தந்தனானே தானே தானே தந்தானே தானே தன தந்தானத்தானே தானே தானே தந்தானே தானே தன தந்தானத்தானே தானே தானே தந்தானே. நன்றி, வணக்கம். நாட்டுப்புற பாடல் பாடிய மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஜெயஸ்ரீ மாணவர்கள் சார்பாக ஒரு மைக் ஷோ. போஸ்ட் மாதிரி சேர்ந்து பண்ணலாம். எடுங்க எடுங்க எடுங்க.
கல்வியாண்டு, சுகாதாரம் இந்த மூன்றையும் வலியுறுத்தி 1863ஆம் ஆண்டு ஹென்றி டொனால்ட் என்பவரால் ஜெனீவாவில் தோற்றுவிக்கப்பட்டது இந்த செஞ்சிலுவை சங்கம். இந்த காட்சியை பார்த்த மாணவர்கள் மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டும், தன்னார்வ கொண்டு தாங்களே உருவாக்கி கொண்டு ஏற்படுத்திக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கு நன்றி. மைக் ஷோ நடத்திய மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 8ஆம் வகுப்பு இ பிரிவை சேர்ந்த மாணவர்களினுடைய குழு நடனம். Yeah.
அருமையாக நடனமாடிய மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மைம் ஷோ 7ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவன் சிவி சக்கரவர்த்தி.
ஏழாம் வகுப்பு திப்பு சக்கரவர்த்திக்கு நன்றி. அதாவது இந்த ரைம் ஷோ வந்து நார்மலாக வந்து ஸ்கூல் லைஃப்ல வந்து மாணவர்கள் காலையில் எதிர்க்கிறது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்ல வந்து பேக் டு மொபைல் எவ்வளவு அடிக்ட் ஆயிருக்கு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அனதர் ஒன் நெக்ஸ்ட் பைக் அவேர்னஸ். பைக்ல போறப்ப ரொம்ப ஸ்பீடா போகக்கூடாது, அதுக்கு வாங்கவும் இந்த ஒரு மைண்ட் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஃபைனலா வந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் சேர்க்கிறதுனால ஆர்மி சோல்ஜர்ஸ் ரீபோர்ட் பண்ற மாதிரி அவங்களோட ஆர்மி லைஃப், அவங்களோட வார் பேட்டில் அது ரிலேட்டடாகவும் ஒரு சின்ன மைண்ட் ஷோ வந்து 7th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்காக பண்ணி கேட்டிருக்காங்க. நன்றி. மைண்ட் ஷோ நடத்திய அந்த மாணவனுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசுகள் வழங்கக்கூடிய தருணம். ஆறாம் வகுப்பு ஓவி நமது பள்ளியிலே 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வகுப்பு வாரியாக நடத்தப்பட்ட போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய தருணம். முதலாவதாக பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்ய வருமாறு திருத்தங்கள் இந்து நாடார் உறவினர் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயா திரு பாஸ்கரன் அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். ஆறாம் வகுப்பு ஓவிய போட்டி 3ஆம் பரிசு சி கிஷோர்குமார். ஆறாம் வகுப்பு ஆல்பம் தயாரித்தல் போட்டி முதல் பரிசு கு கவின் பாலாஜி. 2ஆம் பரிசு ரா வசீகரன். 3ஆம் பரிசு மா யோகேஷ் ரவி. 3ஆம் பரிசு 2 மாணவர்கள் சு சத்தீஸ்வர். 7ஆம் வகுப்பு செய்தியை ஓலையாக தயாரித்தல் போட்டி முதல் பரிசு பாவனா கவிக்குமார். 2ஆம் பரிசு மா ருத்ரேஷ். 3ஆம் பரிசு பே சாம் மோசஸ். 7ஆம் வகுப்பு மாறுவேட போட்டி பையனோட வந்துள்ளார்கள். பசங்களாம் சோர்வாய்க்கியா? 2ஆம் பரிசு லோகேஷ். சோலை புவனேஷ். ஏழாம் வகுப்பு டி பிரிவை சேர்ந்த மாணவன் பார்வையிட போட்டியில் முதலிடம் சோலை புவனேஷ். அந்த மாணவனினுடைய பெற்றோர்கள் வருகை தந்து அந்த பரிசுகளை பெறுகிறார்கள். அருமையான தருணம். மாணவர்கள் கைவிட தரலாமே, காணாது. காணாதே தம்பி. 2ஆம் பரிசு லோகேஷ். பெற்றோர்களுக்கு நன்றி, ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. 3ஆம் பரிசு ஜோசுவா வில்லியம். 1 பிரச்சனை இல்ல. பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்ய வருமாறு
திருத்தங்கள் இந்து நாடார் உறவின் முறை நிர்வாக குழு துணைத் தலைவர் ஐயா திரு செல்லக்கனி அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். 8ஆம் வகுப்பு வாழ்த்து அட்டை தயாரிப்பு போட்டி முதல் பரிசு சி ஸ்ரீ கார்த்திகேயன். 2ஆம் பரிசு மு முகுந்தன். 3ஆம் பரிசு கோ ரா சரவணன். 9ஆம் வகுப்பு பேச்சு போட்டி முதல் பரிசு சி ஹேமந்த் சந்துரு. 2ஆம் பரிசு மா பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கையில் தட்டலாமே. துணை பெரிய பிள்ளைய பெரிய பசங்க நினைக்கிறாய். பத்தாம் வகுப்பு கவிதை போட்டி முதல் பரிசு பாவனா பத்மசரன். 2ஆம் பரிசு சா ஹரிக்குமார். 3ஆம் பரிசு கு ஜீவதர்சன். தம்பிகளா சோறு அடைஞ்சிட்டியா? கிளாப் பண்ணலாமா? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசுகளை வருமாறு திருத்தங்கள் இந்து நாடார் உறவின் முறை நிர்வாக குழு ஐயா திரு சரவணன் அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். 11ஆம் வகுப்பு வினாடி வினா போட்டி முதல் பரிசு நா ஹரிஹரன். 2ஆம் பரிசு ரா அஜய். 3ஆம் பரிசு மு பொன் வெங்கடேஷ்குமார். 12ஆம் வகுப்பு கட்டுரை போட்டி சாவனா கணேசன். 2ஆம் பரிசு மு ராஜேஸ்வரன். 3ஆம் பரிசு மா ஜோதிமுருகன். 'அடுத்ததாக காளீஸ்வரி கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போட்டிகளிலே கலந்து கொண்டு முதல் பரிசையும் 2வது பரிசையும் ரொக்க பரிசையும் பெற்று வந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய தருணம். சிறப்பு விருந்தினர் மூவரும் சேர்ந்து மாணவனுக்கு பரிசு வழங்குமாறு பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். நாட்டுப்புற பாடலில் முதல் பரிசு சி கருப்பசாமி மு சக்தி கணேஷ். சி கருப்பசாமி 11 பி, மு சக்தி கணேஷ் 11 பி. gift voucher 1000 rupees plus gift plus certificate. 2ஆம் பரிசு ஞாபக திறன் போட்டி ரொக்க பரிசு 750 ரூபாய். நா ஹரிஹரன் 11 பி. பரிசுகள் வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் அடுத்ததாக 2வது பரிசு ரொக்க பரிசு 750 ரூபாய். ஞாபக திறன் தேர்வு. பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசுகளை வழங்க வருமாறு நம் பள்ளியினுடைய தாளாளர் ஐயா திரு கே ரமேஷ் சிபிடி அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம்.
பிள்ளைகள் இன்னைக்கு கலை நிகழ்ச்சிகள் பார்த்தீங்க இல்லையா? கலை நிகழ்ச்சி நல்லா இருந்ததா இல்லையா? உங்களால் புரிந்து கொள்ள முடிந்ததா? டான்ஸை பார்த்துருப்பேன், மைம் ஷோ 2 போட்டாங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, அந்த ஆசிரியர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நேரம் இது. முதலாவதாக ஆசிரியர் திரு சவுந்தரராஜன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து சசிகலா ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாலகணேஷ் சார் முன்னால வாங்க. மணியன் சார் முன்னால வாங்க. பாண்டியராஜன் சார் முன்னால போங்க. முன்னால போங்க. கலைவாணி ஆசிரியர் மகேஸ்வரி ஆசிரியர் வாங்க, முன்னால வாங்க. முத்துராணி ஆசிரியர் முன்னால வாங்க. பிள்ளைகள் ஜோரா கை தட்டி பார்ப்போம். ஆசிரியர் வேகமா வரட்டும். நாட்டுப்புற பாடலை பயிற்றுவித்த ஆசிரியை திருமதி கிரேஸ் வெள்ளிச்செல்வி அவர்களை மேடை கிடைக்கிறோம். இப்போ இன்னைக்கு இந்த ஜேஎஸ்ல ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. நம்ம பசங்க எத்தனை பேருக்கு இதுக்கு மாதிரி ஜேஎஸ்ல அப்படி பண்றாங்கன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இன்னைக்குதான் நானுமே முதலையா பாக்குறேன். நான் இன்னும் நம்ம ஆசிரியர்கள் என்ன கேட்க, எல்லா கிளாஸ்லயும் இனிமேல் வர ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்லயுமே கூட ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்க பாருங்க, உங்களோட சொந்தம் ஏதாவது பண்ணா பண்ணுங்க. டிஸ்பிளே பண்ணும்போது நல்லா ரீச் ஆகும், பசங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று நான் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்னு. சின்ன முதலே கிஃப்ட் ஏதாவது ரெடி பண்ணிருப்பேன். அதனால முதல்ல ஆசிரியர்களாக பாடுறதுமா எல்லாரும் கைதட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன கிஃப்ட் ரொம்ப சரிங்களா? சுதந்திரமா கைதட்டலாம். சுதந்திர தின விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். கைதட்டுறது கூட சுதந்திரம் இல்லையா அப்படின்னா கிடையாது. எல்லாரும் அழகா கைதட்டுதான். இதை கேட்டு வாங்கக்கூடாது. இல்லை பிள்ளைகளை அசத்துட்டீங்களா? காலையில் ரொம்ப வேகமா இருந்துச்சா? லீவு நாள் சார் நாங்கள் எதிர்க்க மாட்டோம். ரொம்ப வேகமா இருந்துச்சா? அதனால சோர்வு பண்ணி நினைக்கிறேன். நல்லா கைதட்டு வைப்போம். சத்தமா கைதட்டு தான். இத்தனை பேர் இருக்கிறீங்க, சத்தமே கேட்கல. நீங்கெல்லாம் கைதட்டினாக்க அவங்க ரொம்ப சந்தோஷமா வாங்குவாங்க. புரியுதா? பிள்ளைகளுடைய பாராட்டு ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தை தரும். வெரி குட். கைதட்டின எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். சோதரனா வாழ்த்துக்கள். சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி. சாலீஸ்வரி கல்லூரியில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு பங்கேற்பு சான்றிதழை பெற்ற மாணவர்களுக்கான நேரம் இது.
அந்த பங்கேற்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கு மாணவர்களை அழைத்து சென்று வந்த ஆசிரியர் திரு மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மணிகண்டன் ஆசிரியர் வாங்க, முன்னாடி வாங்க. தனுஷ்குமார், தனுஷ்குமார், கருப்பசாமி, அஜய், ஜி பாண்டிசெல்வம், அரவிந்த் மித்ரன், எம் முத்துகவின், வி சசிகுமார், குமார், முகமது அன்சாரி, பொன் வெங்கடேஷ் குமார், அஸ்வின் குமார், அஜய் கிருஷ்ணன், கவியரசு, ஆர் அஜய்குமார், எம் ஜோதி முருகன், ஜி தீவா, பி அளவு பாண்டி, எம் முகேஷ், ஆர் சந்தோஷ், ஏ சந்தோஷ் குமார், ஆர் குருகுல், ரத்னகுமார், முனீஸ்வரன், கதிர் மதிவாணன், என் வெங்கடேஷ், பி வெற்றிவேல், வெற்றிவேல் கணையா, பி சந்தோஷ். சான்றிதழ் வழங்கிய ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக எம் சூரியபாரதி சான்றிதழ்களை வழங்குவதற்கு செல்வராஜ் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செல்வராஜ் ஆசிரியர் மேல வாங்க. பிரவீன்குமார், தம்பி கொஞ்சம் கவனிங்க. ஏய், இங்கதான் இல்ல வாடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பாருங்க, அது நீங்க வாங்கணும்ல. பேசி செஞ்சுக்கிட்டு அப்படி கவனிங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி பேசிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கவனிங்க இல்லைங்க, சரியா? கொஞ்ச நேரம் சீக்கிரம் முடிச்சுக்கோங்க, கொஞ்சம் போயிடலாம், சரியா? முனீஸ்வரன், பி வெற்றிவேல், டி கார்த்தீஸ்வரன்,
எம் முனீஸ்வரன் போத்ரா எம் சூரியபிரகாஷ் ஆர் பிரவீன் பவீன்குமார் கே கருப்பசாமி கோத்ரா ஜி அழகேஸ்வரன் எஸ் லோகேஸ்வரன் என் ஹரிஹரன் முத்துகவி கே பாண்டி கணேஷ் சிறப்பு செய்த தமிழாசிரியர் ஆர் ரமணன் திரு செல்வராஜ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்ய வருமாறு நமது பள்ளியினுடைய ஆங்கில ஆசிரியர் திரு சரவணகுமார் அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். பி கவியரசு எம் பொன் வெங்கடேஷ்குமார் ஆர் அஜய் பி ராகேஷ் பாண்டி பி சிவகுமாரன் எஸ் சிவாதி கே கருப்பசாமி பிள்ளைகளா சோர்ந்துட்டீங்களா? சந்திரபோஸ் கிளாப் பண்ணலாமா? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 சாப்பிட்டதே இல்லையா? சத்தத்தை காணமே. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 சத்தம் கம்மியாகுது பாரு. ரோட்டரி கிளப் பார்க்லர் சார்பில் நடைபெற்ற அடிப்பில்லா சமையல் போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் அப்படியே தமிழரசன் 60A பை பிரவீன்குமார் 60A மா ஹரிஹரன் சபரி 7th கா குரு பிரகாஷ் 7th பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்த நம் பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 67 சிவகாசி டி ஜோனல் லெவல் கேரம் சாம்பியன்ஷிப் சிங்கிள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கே வேலு பிரபாகரன் பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்ய வருமாறு நமது பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் திரு பிரதீபன் சார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அண்டர் 17 சிங்கிள்ஸ் வின்னர் வேலு பிரபாகரன் 9th C
Under-19 doubles runner Sa Muralidharan 11th B, Sivaprakash 12th C. பிடி சார் ரெண்டு பேருமே மேடையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது பள்ளிகளிலே 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாறுவேட போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு. அந்நினைவு பரிசினை பிடி சார் ரெண்டு பேரும் இணைத்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Joshua William. காமராஜர் ஜூலை 15 காமராஜர் பிறந்தநாள் அன்று காமராஜர் வேடம் அணிந்த மாணவர்களுக்கான பரிசு சி கோகுல்நாத் 6th A, ஆர் அனீஸ் 6th A, से अभिषेक कन्नन 6th B, का जयनिस्तान 6th C, का आदवा 6th D, से बेस्ली जोसेफ 6th D, सी सूर्य नारायण कुमार 7th C, रवि प्रसाद 7th C, J Nithi 7th C, का श्रीहरि 7th E, का कार्तिक राजा 8th A, की अजय 10th A, मु मुगेश 12th A, आ संतोष कुमार 12th D. பரிசு வழங்கும் தருணம் முடிவடைகிறது. ஒரு கிளாப் பண்ணி போட்டுடலாமா? எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் போட்டு மாணவர்களுக்கு சிறிய வாழ்த்துறை வழங்க வருமாறு நமது திருத்தங்கள் இந்து நாடார் உறவின் முறை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயா திரு சரவணன் அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா படிங்க தம்பி. சுதந்திர தின வாழ்த்துக்களை சொன்ன நம்முடைய உறுப்பினர் அண்ணன் சரவணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் போல அடுத்ததாக நிகழ்வுடைய இறுதி கட்டம் என்னவா இருக்கிறோம்? நன்றி உரை உடைய நம்ம முடிச்சிருக்கான். அப்ப என்ன செய்யணும்? நன்றி உரை முடிஞ்ச உடனே அந்த பலத்தை கைகள் தட்டிக்கலாம். சரியா? சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி என்பது ஒரு 3 எழுத்து சொல். அந்த 3 எழுத்துல அந்த நன்றி என்ற ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா முற்காலத்திலும் இருக்கக்கூடிய தேவர்களுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 3 உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு வார்த்தை நன்றி. அதை கேட்பவராக இருந்தாலும் சரி, அந்த செயலுக்கு புரிந்தவராக இருந்தாலும் சரி, நன்றி என்ற வார்த்தை மட்டுமே ஒரு மனிதனை ஓர் நிலையிலிருந்து அடுத்த ஒரு நிலைக்கு மிகுந்த உத்வேகத்தோடு கொண்டு போவது.
அந்த நன்றியை இந்த நமது கணித ஆசிரியர் திரு மணிமன் அவர்களை